பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு விண்ணப்பம் கொடுப்பாங்க. அழைப்பிதழோட ஒரு பெரிய அமௌண்ட் கொடுப்பாங்க. தான் அவர் கொடுத்து பொதுக்குழுவை கொண்டு வர்றாரு. இது போலி. இப்போ என்ன வந்துருச்சுன்னா, அதே பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு சசிகலாவும் காசு கொடுக்குறாங்க. அதிமுக முழுசுமா முழுங்கிறதுக்கு பாஜக தயாராக இருக்கு. 2 இடத்துலையும் சாதி வெறியை தூக்கி தான் 32% போனாங்க. நோட்டாவுக்கு போட்டி போட்டிருந்த பிஜேபி 18% வாக்கு காட்டுறாங்க. அந்த வாக்குக்குள்ள அதிமுகவோட எல்லா வாக்குமே அதிமுக வாக்குகள். ஏடிஎம்கே மறுபடியும் ஆட்சிக்கு வரலன்னா ஏடிஎம்கேவா இருக்காது. ஸோ அதிமுக கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டு பிஜேபி வர்சஸ் டிஎம்கேன்னு கொண்டு வர்றதுக்கு தான் அண்ணாமலையுடைய முயற்சி. இப்போது சென்னையில் பார்த்தீங்கன்னா 5 மாவட்ட செயலாளர்கள், 5 மாவட்ட செயலாளரும் அமைச்சர் சேகர் பாபுடைய சொந்தக்காரங்க. ஆனால் எல்லாருமே அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சேகர் பாபு. சேகர் பாபுவுக்கு விசுவாசமாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம எஸ்பி வேலுமணிக்கு விசுவாசமாக இருக்காங்க. இப்போது ஒட்டுமொத்தமான கட்சிக்கு பொதுச் செயலாளர் மாதிரி அதிமுகவுக்கும் சேர்த்து 5 மாவட்டங்கள் முழுக்கவே இன்க்ளூடிங் திருவள்ளூர் வரைக்கும் சேகர் பாபுவுடைய கண்ட்ரோலில் தான். 10% அதிமுகக்காரன் உண்மையிலேயே ஓட்டு போடல, அதுக்கு மேலேயே கூட ஓட்டு போடல. ஏன்னா சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் பிரகாஷ் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுக பொதுக்குழு டிசம்பர் 15 தொடங்க இருக்குது. பல்வேறு சர்ச்சைக்குரிய சூழ்நிலையில் அந்த பொதுக்குழு கூடுது. எப்படி பார்க்குறீங்க? மொத்தத்தில் பொதுக்குழு ஆனது நடந்து முடியுமா? ஏன்னா பல்வேறு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கலாய்வு கூட்டத்திலேயே வேலுமணி தலைமையிலேயே பல பிரச்சனைகள் கைகலப்பெல்லாம் நடந்துச்சு. எப்படி சார் பார்க்குறீங்க? அதிமுக தன்னுடைய ஐடென்டிட்டியை இழந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழகத்தில் இருக்குது. அதிமுக முழுசுமாக முழுங்கிறதுக்கு பாஜக தயாராக இருக்குது. 1. 2, அதிமுக தன்னுடைய சர்வைவலை கேள்விக்குறியாக்கியிருக்கு. அதாவது சட்டமன்ற தேர்தலில் 32% ஓட்டு வாங்கின கட்சி பாராளுமன்ற தேர்தலுக்கு வரும்பொழுது வெறும் 20% ஓட்டுகள் தான் வாங்கினாங்க. இப்போது அவங்களுடைய ஓட்டு மைனஸ் ஆகிடுச்சு. இப்போது இந்த கட்சி சர்வைவ் ஆகணும்னா அது தன்னோட ஓட்டிங் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் அது ஒரு 40%க்கு வந்தால் தான் திமுகவோட காம்பீட் பண்ண முடியும். திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை வச்சு இன்டாக்டாக வச்சு உறுதியாக நிற்கிது. இப்போது ஒரு பெரிய பஸ்ஸு, ஆம்னி பஸ்ஸு, ரைட்டா, அதோட ஒரு டெம்போ ட்ராவலர் மோதினா என்ன ஆகும்? ஒரு ஹைவேல ட்ராக்கில் ஒரு பெரிய நல்ல காம்பீட்டான ஆம்னி பஸ்ஸு, புது பஸ்ஸு, அந்த பஸ்ஸோட ஒரு டெம்போ ட்ராவலர், பழைய டெம்போ ட்ராவலர் மோதினா என்ன ஆகும் அப்படின்னும்போது அந்த டெம்போ ட்ராவலர் தன்னை என்ஹான்ஸ் பண்ணணும். ஆம்னி பஸ்ஸுக்கு ஈக்குவலண்ட்டாக போகிற அளவுக்காக தன்னை என்ஹான்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு லேப்ஸ் ஓட் பேங்க்கில் அதிமுகவுக்கு மிகப்பெரிய மைனஸ் என்பது இருக்குது. ரைட்டுங்களா? போன எலெக்ஷனில் இவங்க 32% ஓட்டு வாங்கினதும் இவங்க பாட்டாளி மக்கள் கட்சி வச்சுக்கிட்டு 10.5% இடஒதுக்கீடை கொடுத்துட்டு பாஜகவை கூட வச்சுக்கிட்டு இவங்க கொங்கு பகுதிகளில் எடப்பாடி தான், கொங்கு கவுண்டர் தான் சிஎம் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை இவங்க கிளப்பி விட்டு, அந்த சமயத்தில் ராசா எடப்பாடியுடைய தாயை பற்றி ஏதோ ஒன்று பேச அதை ஒரு காயினாக வச்சுக்கிட்டு மற்ற கட்சிக்கு ஓட்டு போட்டால் வேறு யாராவது சீஃப் மினிஸ்டர் ஆவார், ஆனால் நீங்கள் எடப்பாடிக்கு ஓட்டு போட்டிங்கன்னா கவுண்டர் சிஎம் ஆவார் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்பகண்டாவை கவுண்டர் பகுதிகளிலையும் வன்னியர் பகுதிகளில் 10.5% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுத்த கட்சி அதிமுக அப்படின்னு வன்னியர் பகுதிகள்லையும்
2 இடத்துலையும் சாதி வெறியை தூக்கி தான் 32% போனாங்க. அதே பாராளுமன்ற தேர்தலுக்கு வரும்பொழுது அந்த விஷயங்கள் எதுவுமே ஈடுபடல. இவங்களுக்கு எதிராக இதே 10.5% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுத்தாங்க, முக்குலத்தோருக்கும் மற்றவர்களுக்கும் வந்து எந்த இடஒதுக்கீடும் தரலை அப்படின்னு முக்குலத்தோரும் மற்றவர்களும் இவங்கள புறக்கணிக்கிறாங்க. ராமநாதபுரத்தில் முழுக்க வாக்குகளை வந்து பன்னீர்செல்வம் வாங்குறாரு. தேனியில் வந்து முழுக்க வாக்குகளை வந்து டிடிவி தினகரன் வாங்குறார். ரைட்டுங்களா? அண்ணாமலை வந்து முழுக்க வாக்குகளை வந்து அதிமுக வாக்குகளையே அவருக்கு அதிமுகவில் நடைபெற்ற அந்த நீங்கள் சொன்ன அந்த வேலுமணி எபிசோடில் ஏடிஎம்கே காரனே வேலை செய்கிறான், ஏடிஎம்கே காரனே ஓட்டு போடுறான். அந்த அளவுக்கு நிலவரம் வந்து கொங்கு பகுதிகளில் வருது. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 18% வாக்கை வந்து அவங்க காமிச்சிடுறாங்க, பிஜேபி காமிச்சிடுறாங்க. பிஜேபியுடைய ஒரிஜினல் வாக்கு சதவீதம் எவ்வளோ? 1.8 இல்லைனா 2.8 இவ்வளோ தான் வந்து பிஜேபி. நோட்டாவுக்கு போட்டி போட்டிருந்த பிஜேபி வந்து 18% வாக்கை காட்டுறாங்க. அந்த வாக்கு ஃபுல்லாக அதிமுகவோட எல்லா வாக்குமே அதிமுக வாக்குகள், குறிப்பாக முக்குலத்தோர் வாக்குகள். தேனியிலையும் ராம்நாட்லேயும் நயினார் நாகேந்திரனுக்கு திருநெல்வேலியிலையும் அண்ணாமலைக்கு கோவையிலையும் கிருஷ்ணகிரி தருமபுரி பார்லிமெண்ட்டில் அன்புமணிக்கு விழுந்த வாக்குகளும் எல்லாமே வந்து முழுக்க இவங்க ஓட்டுக்கள். இந்த ஓட்டுக்கள் சிதறினதுனால என்ன ஆச்சுன்னா கேக் வாக்கு மாதிரி 40/0 அப்படின்னு டிஎம்கே ஜெயிக்கும். இதை பயன்படுத்தி அவங்க ஜெயிச்சிடறாங்க. இவங்க வந்து 0 தொகுதிக்கு போயிடுறாங்க. பல தொகுதிகளில் 3வது இடத்துக்கு போகிறாங்க. டெபாசிட் இழக்குது ஏடிஎம்கே. 11 தொகுதிகளில் கிட்டத்தட்ட டெபாசிட் இழக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனுக்கு ஏடிஎம்கே வந்ததில்லை. அப்போது ஏடிஎம்கே வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வரலன்னா ஏடிஎம்கேவாக இருக்காது. அதுக்கான சிரமம் என்பது இருக்குது. ஏன்னா தமிழகத்தில் இருக்கக்கூட 50 ஆண்டு கால திராவிட இயக்க வரலாற்றில் 30 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த கட்சி அதிமுக. ஒரு முறை தோக்கலாம், 2 முறை தோக்கலாம். ஆனால் எடப்பாடி வந்ததுலேருந்து ஒரு 10 முறை தோற்றுருக்கார். எல்லா விதமான தேர்தல்கள்லையும் அவர் தோற்றுருக்கார். ரைட்டுங்களா? சட்டமன்ற தேர்தலில் மட்டும்தான் அவர் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணார். அப்பவும் பன்னீர்செல்வம் கூட அப்பவும் ஓபிஎஸ் இருக்காரு. அப்போ ஸ்கோர் பண்ணுறாரு அவர். பாக்கி எல்லா இடத்துலையுமே தோக்குறாங்க. நீங்கள் முக்குளத்தூர் பெல்ட்டு மதுரைக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர் கொஞ்சம் ஜெயிச்சிருப்பார், ஆர்பி உதயகுமார் கொஞ்சம் ஜெயிச்சிருப்பார், கொஞ்சம் தான் ஜெயிச்சிருப்பாங்க. இல்லை, கன்னியாகுமரியிலலாம் கட்சியே கிடையாது. ரைட்டுங்களா? நெல்லையிலேயும் கட்சி வந்து ரொம்ப மிக பலவீனமாக இருக்குது. நெல்லையில் பலவீனமாக இருக்குது, கன்னியாகுமரியில் பலவீனமாக இருக்குது. மதுரையில் இந்த முறை 3rd பிளேஸ்க்கு போயிருக்காங்க. மதுரையில் தேனி கிடையாது, விருதுநகர் கிடையாது. ரைட்டுங்களா? அதே மாதிரி விருதுநகர், சிவகாசி இந்த பெல்ட்டில் ஃபுல்லாக கிடையாது. அங்கே விஜய பிரபாகரன் கொஞ்சம் ஓட்டு வாங்குறாரு. அவரே வந்து ஏடிஎம்கே கூட்டணி இல்லாமல் பாஜக கூட்டணியில் நின்று இருந்தால் அவரே ஜெயிச்சிருப்பார் விஜய பிரபாகரன். அந்த அளவுக்கான வீக்கான பொசிஷன். அப்போது ஏடிஎம்கே வந்து நீங்கள் 1 இயர் பெல்ட்லேயும் தூக்கணும். இந்த முறை 1 இயர் பெல்ட்டில் வந்து பாமக வந்து அதிமுகவோட இல்லை, இது வரைக்கும் இல்லை. ரைட்டா? இல்லை, ஃப்யூச்சரில் வந்தால் வருவாங்க, வராமல் போவாங்க. ஸோ அதிமுக வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு பிஜேபி வர்சஸ் டிஎம்கேன்னு கொண்டு வர்றதுக்கு தான் அண்ணாமலையுடைய முயற்சி. அதிமுக தன்னுடைய சர்வைவலுக்கு கஷ்டப்படுது. அதிமுக சர்வைவலுக்கு கஷ்டப்படும் பொழுது அவங்க எதிர்பார்த்தது நடிகர் விஜய் வந்தார்னா அவர் ஒரு 8 to 10% ஓட்டை கொண்டு வந்துடுவார். நடிகர் விஜய் வந்துடுவார். அதே மாதிரி திருமாவளவன் வந்து திமுக கூட்டணியிலேருந்து பிளந்து கொண்டு அதிமுக கூட்டணிக்கு வந்துடுவார் அப்படின்றது தான் அவங்க ஏற்கனவே எதிர்பார்த்தது. போன பாராளுமன்ற தேர்தலையே காங்கிரஸும் விடுதலை சிறுத்தைகளும் நம்ம பக்கம் வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து அவங்களுக்கு இருந்தது. ஜெயக்குமாரே அடிக்கடி சொன்னார், காங்கிரஸில் அவரே சொன்னார், ஜெயக்குமாரே சொன்னார். ஸோ அந்த எதிர்பார்ப்பும் நடக்கலை.
ஸோ எதுவுமே நடக்கலை. அப்போது இவங்க கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஓபிஎஸ்ஸை கட்சியில் சேர்த்துக்கோங்க, சசிகலாவை கட்சியில் சேர்த்துக்கோங்க, மற்ற டிடிவி தினகரன் கிட்ட போனவங்க அவங்க எல்லாரையுமே வந்து கட்சிக்குள்ளே சேர்த்துக்கோங்க, கட்சிக்குள்ளே வந்து எடப்பாடியே முதலமைச்சர் வேட்பாளராகவே இருக்கட்டும், பொதுச் செயலாளராக சசிகலா வந்துடட்டும், இல்லைன்னா வேற என்ன போஸ்டிங் அவங்களுக்கு கொடுக்குறீங்களோ அதை கொடுங்க, எல்லாரையும் ஒற்றுமையாக சேருங்க அப்படின்றாங்க. இல்லை எடப்பாடிக்கு என்ன சிக்கல்னா, இவங்களை எல்லாரையும் ஒற்றுமையாக சேர்த்துட்டாங்கன்னா எடப்பாடியோடைய சர்வைவல் பிரச்சனையாயிடும். ஒற்றுமையாக சேர்த்து வெற்றி பெற்றால் பரவாயில்ல, மறுபடியும் தோத்துடுச்சுன்னா கட்சியே இல்லாமல் போயிடுங்க, கட்சியே இல்லாமல் போயிடும். அப்போது அந்த கட்சியை வந்து சசிகலா டீம் வந்து கைப்பற்றிடும். அவங்களுக்கு அந்த சாமர்த்தியம் ஜாஸ்தி. ஸோ எதுவுமே நடக்காது அப்படின்ற அடிப்படையில் தான் இப்போது இந்த பொதுக்குழு. இந்த பொதுக்குழுவில் வந்து எப்போவுமே பொதுக்குழு எப்படி கூப்பிட்டுவாங்கன்னா, பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு விண்ணப்பம் கொடுப்பாங்க, அழைப்பிதழ் கொடுப்பாங்க, அழைப்பிதழோட ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுப்பாங்க இது பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு. இது வந்து எடப்பாடி ஸ்டைலு. அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்து ஊர்லேருந்து புறப்பட்டு வந்து பொதுக்குழு அட்டன் பண்ணி திரும்பி போகிற வரைக்குமான எல்லா செலவுகளையும் வந்து அந்த மாவட்ட செயலாளர்கள் மூலமாக பார்த்துப்பாங்க. இது வந்து பொதுக்குழுவுடைய ஸ்டைலு. இப்போ என்ன வந்துருச்சுன்னா, அதே பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு சசிகலாவும் காசு கொடுக்குறாங்க. அப்போது பொதுக்குழுக்குள்ளே குழப்பம் ஏற்படுத்துறது. அப்போது சசிகலா கொடுக்குற காசை எடப்பாடி டீம் வந்து முறியடிச்சுக்கிட்டு இருக்கு பல இடங்களில். அவங்களோட அதிகமாக நாங்கள் தரோம்னு சொல்லிட்டு முறியடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த சண்டை, காசு சண்டை எடப்பாடிக்கும் சசிகலாவுக்கும் பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கு. இப்போ இந்த மாவட்ட கலந்தாய்வு கூட்டங்களில் பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது யாருன்னா, எடப்பாடி வந்து தன்னுடைய பிராண்ட் ஆஃப் ஏடிஎம்கேவை அவர் வச்சிருக்கார். அவர் வந்து பொதுச் செயலாளர் ஆவதற்கு பொதுக்குழு உறுப்பினர்கள், நிர்வாகிகள் அப்படின்ற மாதிரி ஒரு பிராண்ட் ஆஃப் ஆட்களை வந்து வச்சுருக்காங்க. அதை எதிர்த்து சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஃபைட் பண்ணுறாங்க. அவங்க தான் சண்டை. அவங்க வந்து எடப்பாடியை விமர்சனம் பண்ணுறாங்க. அவங்கள வந்து கட்சிக்கு உண்மையாக இருக்கவங்க எடுத்துக்கலாமா? கட்சிக்கு உண்மையாக இருக்கக்கூடியவங்க அவங்க தான். இப்போது சென்னையில் பார்த்தீங்கன்னா 5 மாவட்ட செயலாளர் இருக்காங்க. 5 மாவட்ட செயலாளரும் அமைச்சர் சேகர் பாபுடைய சொந்தக்காரங்க. மதுசூதன் வகைரா வழியாக பார்த்தீங்கன்னா ராஜேஷ், வெங்கடேஷ் பாபு, டி நகர் சத்யா, இந்த 3 பேருமே வந்து தெலுங்கு பேசக்கூடிய மைனாரிட்டி வகுப்பை சார்ந்தவங்க. அவங்க எல்லாருமே ஒரு விதத்தில் சொந்தக்காரங்க, ரைட்டுங்களா? ஆதி ராஜாராம் அவரும் தெலுங்கு பேசக்கூடிய ஆள். அதுக்கப்புறம் சைதாப்பேட்டில் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் வந்து இந்த இந்த டீமுக்குள்ளே வர மாட்டார். ஆனால் எல்லாருமே வந்து அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சேகர் பாபு. இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்க ஏடிஎம்கேக்காரன் எல்லாரும் கத்துறான். ஆனால் இவங்க எல்லாரும் சேகர் பாபுவுக்கு விசுவாசமாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம எஸ்பி வேலுமணிக்கு விசுவாசமாக இருக்காங்க. அப்போது எஸ்பி வேலுமணி அந்த சைட்லேருந்து இவங்களை பாதுகாக்கிறாரு, சேகர் பாபு இந்த சைட்லேருந்து பாதுகாக்கிறாரு. ஆனால் அதிமுகவுடைய உண்மையான கட்சிக்காரனுடைய குரல் வந்து சென்னையில் எடுபடவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து ஏடிஎம்கே பெரிய அளவுக்கு ஜெயிச்சிருக்கும். அதுக்கு ஈக்குவலாக திமுக அதிக அளவு ஜெயிச்ச இடம் சென்னை. எப்பவும் சென்னைனா திமுக அப்படிலாம் கிடையாது. திமுக 2 தொகுதியில் ஜெயிச்ச இடம்லாம் இருக்குது. துறைமுகமும் அண்ணா நகரும் எழும்பூரும் ஒரு தேர்தல் 89 தேர்தலுக்கு அப்புறம் ஒரு தேர்தலில் 91 தேர்தலில் 1991 தேர்தலில் பயங்கர ஸ்வீப்பில் ஏடிஎம்கே ஜெயிக்கும்போது திமுக சென்னையில் 3 இடத்துல தான் ஜெயிச்சுது. துறைமுகத்தில் செல்வராஜ், சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் வந்து இவர் கலைஞர் கருணாநிதி, அந்த மாதிரி எழும்பூரில் வந்து பரிதி இளம்பழி இவ்வளோதான் ஜெயித்தாங்க. ஸோ 3 தொகுதிகளில் ஜெயிச்சது இருக்குது. ஒரு தடவை அண்ணா நகர் தொகுதியில் வந்து கடும் போட்டியில் தான் வந்து கலைஞரே ஜெயித்தார். ஸோ சென்னை வந்து அவங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ்லாம் கிடையாது.
சென்னையும் வந்து திமுக இழந்த காலங்கள்லாம் உண்டு. எப்பவுமே சென்னை வந்து திமுக கிடையாது. அப்போது ஆனால் இப்போ வந்து ஒட்டுமொத்தமான கட்சிக்கு பொதுச் செயலாளர் மாதிரி அதிமுகவுக்கும் சேர்த்து 5 மாவட்டங்கள் முழுக்கவே இன்க்ளூடிங் திருவள்ளூர் வரைக்கும் சேகர் பாபுவுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கு. அவர் ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேக்கு வந்தவர். அவரை எதிர்த்து கட்சிக்காரங்க குரல் கொடுக்குறாங்க. அந்த குரலை வந்து எடப்பாடி கேட்க மாட்டார். ஏன்னா வேலுமணி மூலமாக இந்த 5 பேரும் எடப்பாடி ஆதரிக்கிறாங்க. ஸோ டோட்டலாக எடப்பாடி தன்னோட சர்வைவில் பார்க்குறாரே தவிர கட்சியை பார்க்கல. அப்போது இதுதான் இந்த கலந்தாய்வு கூட்டங்களில் வரக்கூடிய சண்டை. இப்போது அந்த சண்டையை வந்து ஊக்குவிச்சு இப்போது சசிகலா பாருங்கள், மழை வெள்ள நிவாரணத்துக்கு விழுப்புரம் மாவட்டத்துலேயும் மற்ற இடங்கள்லையும் நேரடியாக அவங்களே வந்து போகிறாங்க. எடப்பாடி கொஞ்சம் இடங்களுக்கு போகிறாரு. அதிகமாக போகிறது வந்து சசிகலா. அப்போது அவங்க வந்து கீழே இறங்குறாங்க. அவங்க வந்து டிசம்பருக்குள்ளே வந்து நாங்கள் கட்சியை கைப்பற்றுவோம் அப்படின்ற சபதத்தை சசிகலா சொல்கிறாங்க. அதுக்காக செலவு பண்ணுறதுக்கான விஷயங்கள்ல அவங்க தயாராக இருக்காங்க, செலவும் பண்ணுறாங்க. அதை எடப்பாடி தடுக்கிறார். அப்போது பொதுக்குழு உங்களுக்கு எப்படி நடக்கும்? பிரச்சனைக்குரிய பொதுக்குழுவாக தான் நடக்கும். இப்போ இந்த சண்டை வந்து ஓடிக்கிட்டு நிச்சயமாக அந்த பொதுக்குழு வந்து நடக்குமாங்கிறது ஒரு சந்தேகமாக தான் இருக்குன்னு எடுத்துக்கலாமா? நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நடக்கிறது எப்படி அவர் பிளான் பண்ணுவார்னா, காசு கொடுப்பார். ஒவ்வொரு முறையும் எடப்பாடி வந்து காசு கொடுப்பார். எடப்பாடி வந்து சசிகலாவுடைய பொருளாளராக இருந்தவர். அவர் சசிகலா வந்து அதிமுக சசிகலா வந்து போயஸ் கார்டனை விட்டு வெளியேறும்போது ஜெயலலிதா வந்து 5 மந்திரிகளை நியமிக்கிறாங்க இந்த மந்திரிகள்கிட்ட காசு வாங்கி கொடுக்கறதுக்கு. அதுக்கு பொருளாளராக இருந்தவர் எடப்பாடி. அதனால் சசிகலா டீம் வந்து ஒரு காலகட்டத்தில் என்னென்ன மாதிரி செலவு பண்ணும், எப்படிலாம் செலவு பண்ணும் அப்படின்றது எடப்பாடிக்கு தெரியும். அதே மருந்து தான் அவர் கொடுத்து பொதுக்குழுவை கொண்டு வர்றார். இது வந்து போலியான ஒரு விஷயம்தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஆனால் தேர்தலில் கை கொடுக்காது. இது கண்டிப்பாக தேர்தலில் கை கொடுக்காது. அதுதானே உங்களுக்கு தொடர் தோல்விகளை வந்து 10 தோல்விகளை வந்து எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறாருன்னா கட்சிக்காரங்க இல்லை, அவரே தானே பேசுகிறாரு. கட்சிக்காரங்க ஓட்டு போடல, 10% கட்சிக்காரர்கள் ஓட்டு போடலன்னு எடப்பாடி பேசுகிறார். 10% அதிமுகக்காரன் உண்மையிலேயே ஓட்டு போடல, அதுக்கு மேலேயே கூட ஓட்டு போடல. ஏன்னா அதிமுக ஜெயிக்குன்ற நம்பிக்கையே அவனுக்கு வரலையே. இப்போ நீங்கள் கூட சரி ரைட்டா, ஒரு நம்பிக்கை இருந்தால் தானே வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க. நம்பிக்கையே இல்லைனா இப்போ இந்த பஸ்ஸில் ஏறினா அது ஒழுங்காக போய் கன்னியாகுமரிக்கு சேருன்னா அந்த பஸ்ஸில் ஏறுவீங்க. அது பாதியில் முறுக்கின்னு உட்காருன்னா அந்த பஸ்ஸில் ஏறுவீங்களா? அதுக்கு பதில் ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் தானே ஏறுவீங்க, ரைட்டா? இல்லைனா ட்ரெயினில் போகணுன்னு பார்ப்பீங்க. அந்த மாதிரி அதிமுக ஜெயிக்குன்ற நம்பிக்கை அதிமுக வாக்காளர்களுக்கே இல்லை. நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு நன்றி.